Hello students, this topic is all day efficiency of a transformer. We have discussed so far about power efficiency. இது வரைக்கும் நம்ம பவர் எஃபிஷியன்சி கால்குலேஷன் எப்படின்னு பார்த்தோம். அதுக்கு ஆக்சுவலாக ஃபார்முலா என்னென்னா எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் பவர் பை இன்புட் பவர். பட் இங்கே என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நிறைய டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர், அதாவது ஒவ்வொரு ஏரியா வைஸ் இருக்கும். அதுலலாம் மெனி ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியல் லோட்ஸ் ஆர் பீயிங் கனெக்டட். இதில் இந்த ரெசிடென்டியல் இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நம்ம என்ன சொல்லியிருந்தோம், கான்ஸ்டன்ட் லாஸ். ட்ரான்ஸ்ஃபார்மரில் ஃபஸ்ட்டு ஒன்று கான்ஸ்டன்ட் லாஸ், அப்புறம் வேரியபிள் லாஸ். கான்ஸ்டன்ட் லாஸ்னால் அயன் லாஸ், வேரியபிள் லாஸ் அப்படின்னா காப்பர் லாஸ். ஓகே, இதில் லோடு கனெக்ட் பண்ணாலும் பண்ணலைனாலும் இந்த கான்ஸ்டன்ட் லாஸ் வந்து ஒரே மாதிரி மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். பட் வேரியபிள் லாஸ் எப்போ வரும்னா, லோடு இட் டிபெண்ட்ஸ் ஆன் லோடு கம்மியாக இருக்கும்போது இந்த வேரியபிள் லாஸும் லோ லெவலில் இருக்கும். சப்போஸ் ஹெவி லோடு கனெக்ட் பண்ணோன்னா காப்பர் லாஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஏன் இந்த ஆல் டே எஃபிஷியன்சி வருது அப்படின்னா, டிரான்ஸ்ஃபார்மரில் அந்த லோடு வந்து எப்போவுமே ஒரே கான்ஸ்டண்ட்டாக கனெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம். இப்போ கமர்ஷியல் லோடு இருந்தது அப்படின்னா, கமர்ஷியல் பர்பஸ்க்காக ஆஃப்டர் 10 PM அப்புறம் கமர்ஷியல் லோடெலாம் எல்லாமே ரெடியூஸ் ஆகிரும். ஏன்னா நைட் டைமில் எந்த கமர்ஷியல் மேக்ஸிமம் மோஸ்ட்லி கமர்ஷியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற தேவை வந்து ரொம்பவே ரெடியூஸ் ஆகிடும். பட் ரெசிடென்ஷியல் லோடில் அதுலேயுமே டே டைமில் அதிகமான லோடு யூஸ் பண்ணுவாங்க, நைட் டைமில் லோடு வந்து ரொம்பவே ரெடியூஸ் ஆகிரும். இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறதுக்காக என்ன சொல்கிறோன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் கால்குலேட்டிங் த பவர், ஃபார் எக்ஸாம்பிள் instead of calculating the power in efficiency formula, we are going to include the energy அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா பவர் இன்ட்டு டைம். ஏன் அப்படின்னு ஒன் செகண்ட், அதாவது பவர் யூஸ் பண்ணுறோம், அதை எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதையும் ப்ராடக்ட், அதாவது மல்டிப்ளை பண்ணோன்னா கிடைக்கக்கூடியது என்னது, எனர்ஜி. இதோட யூனிட் வந்து கிலோ வாட்ஸ் ஆர் வாட்ஸ், இதுக்கு வந்து ஹவர் ஆர் செகண்ட். தேர்ஃபோர் எனர்ஜியோட யூனிட் எப்படி சொல்கிறோன்னா ப்ராடக்ட் ஆஃப் கிலோவாட் அண்ட் ஹவர். தேர்ஃபோர் இதை எப்படி மென்ஷன் பண்ணுவோம்னா கிலோவாட் ஹவர். இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறதெல்லாம் எனர்ஜி மீட்டர். நம்ம வீட்டில் வந்து எலக்ட்ரிசிட்டி போர்டிலேருந்து வந்து ரீடிங் நோட் பண்ணிட்டு போவாங்க. அது என்ன மீட்டர்னால் எனர்ஜி மீட்டர். ஏன்னா சப்போஸ் 100 வாட்ஸ் வந்து நம்ம கன்சியூம் பண்ணுறோம் ஒரு லேம்பில், 100 வாட்ஸ் எவ்வளோ நேரம் கன்சியூம் பண்ணுறோம். ஸோ இங்கே டைமும் இன்க்ளூடட் ஆகும். அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனர்ஜி வந்து இன்க்ளூட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து 1 யூனிட் பவர் கன்சப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 1 யூனிட்டுக்கு வந்து 3 ரூபீஸ் 2 ரூபீஸ் இந்த மாதிரி கமர்ஷியலாக சார்ஜ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக 1 யூனிட்ன்றது என்னென்னா 1 கிலோவாட் ஹவர். அதாவது 1000 வாட்ஸ் 1 ஹவர் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறீங்கன்னா அது வந்து 1 யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் 500 வாட்ஸ் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதை 2 ஹவர்ஸ் யூஸ் பண்ணால் தான் 1 யூனிட், அதாவது 1 கிலோவாட் ஹவர். ஓகே, இப்போ வெறும் 50 வாட்ஸ் தான் யூஸ் பண்ணுறீங்க. வெறும் நம்ம வீட்டில் 50 வாட்ஸ் ஒரு லேம்ப் தான் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. இது 20 ஹவர்ஸ் கண்டினியூஸாக ரன் ஆனால் தான் 1 கிலோவாட் ஹவர் வரும். அப்போ தான் அது வந்து 1 யூனிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாமே கிலோவாட் இருக்க வரையும் பவர். இதை டைமோட மல்டிப்ளை பண்ணும்போது இட் பிகம்ஸ் எனர்ஜி. தேர்ஃபோர் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் பவர் அண்ட் டைம். ஓகே, இதில் எப்படி கால்குலேட் பண்ணலாம் எஃபிஷியன்சி? இது வந்து ஆல் டே எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு output energy divided by in for a day, அதாவது for 24 hours. ஓகே, divided by input energy. for a day.
இன்ட்டு 100. இதுதான் ஃபார்முலா. இங்கே அவுட்புட் எனர்ஜி நியூமரேட்டர் அப்படியே தான் வரும். அவுட்புட் எனர்ஜி ஃபார் a day is equal to divided by இதே இது அவுட்புட் கீழே இன்புட் எனர்ஜி எப்படி எழுதலாம்னா அவுட்புட் எனர்ஜி ப்ளஸ் லாஸஸ், அவுட்புட் எனர்ஜி ப்ளஸ் என்ன எழுதலாம், எனர்ஜி ஸ்பென்ட் ஃபார் டோட்டல் லாஸஸ். இங்கே வேறு ஒன்றும் இல்லை, காப்பர் லாஸ், அயன் லாஸ் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அதை டைமோட மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதுகிறோம். லாஸ்ட் கேஸ்க்கும் அதாவது எஃபிஷியன்சிக்கும் ஆல் டே எஃபிஷியன்சிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ஜஸ்ட்டு இதை வந்து டைம் வந்து மல்டிப்ளை பண்ணுறோம் நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும், அது ஒன்று தான். இதை வந்து நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு திஸ் இஸ் த கொஷின். ஃபைண்ட் ஆல் டே எஃபிஷியன்சி ஆஃப் ஏ 500 kVA டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர். இதோட அயன் லாஸ் வந்து 1.5 kilowatts அண்ட் காப்பர் லாஸ் 6 kilowatts. இதோட duration of load is given in the tabular column. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னா ஆல் டே எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணணும். ஆல் டே எஃபிஷியன்சிக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு அவுட்புட் எனர்ஜி டிவைடட் பை இன்புட் எனர்ஜி. ஃபஸ்ட்டு அவுட்புட் எனர்ஜி என்னது அப்படின்னா எனர்ஜினா என்ன சொன்னோம், பவர் இன்ட்டு டைம். எனர்ஜினா என்னது, பவர் இன்ட்டு டைம். ஓகே, இதோட அவுட்புட் எனர்ஜி என்ன வரும், ஃபஸ்ட்டு இதுதான் பவர் இன்ட்டு டைம். 400 kilowatts எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா 6 hours. therefore 400 into 6 ப்ளஸ் அடுத்து 300 into 10, 300 into 10 hours. அதுக்கப்புறம் 100 kilowatts எவ்வளோ நேரம், 4 hours. 100 kilowatt into 4 hours. அதுக்கப்புறம் 0 into anything 0 is equal to என்ன வரும், 5800 kilowatt hour. ஓகே, இங்கே கிலோவாட்டில் இருக்குது அதனால் கிலோவாட் ஹவர். சப்போஸ் வாட் இருந்ததுன்னா வாட் ஹவர் தான் எழுதணும். அதை வேணால் டிவைடட் பை 10⁻³ கன்வெர்ட் பண்ணி கிலோவாட் ஹவர் அந்த மாதிரி மாற்றலாம். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஆல் டே எஃபிஷியன்சிக்கு ஃபார்முலா என்ன எழுதினீங்கன்னா அவுட்புட் எனர்ஜி divided by output energy plus in the energy spent in 24 hours. Energy for எல்லாமே 24 hours. இந்த எனர்ஜி ஸ்பென்ட் ஃபார் 24 hours இருக்குல்ல, இதில் தான் இனிமேல் கால்குலேஷன். ஸோ நியூமரேட்டர் 5800 இதுவும் அவுட்புட் எனர்ஜி வந்து வேல்யூ வந்து நமக்கு தெரியும். இந்த எனர்ஜி ஸ்பெண்ட் ஃபார் 24 hours இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த எனர்ஜியில் என்னென்ன லாஸஸ் இருக்கும், காப்பர் லாஸ் அண்ட் அயன் லாஸ் இது ரெண்டுமே வரும். ஓகே, காப்பர் லாஸ்னா நம்ம டேரெக்டாக எழுதலாம். அயன் லாஸ் வந்து 24 hours கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். லோடு அப்ளை பண்ணும்போதும் லோடு இல்லாத போதும் எப்போவுமே 24 hours அந்த அயன் லாஸ்ன்றது இருந்துகிட்டே இருக்கும். therefore எனர்ஜி ஸ்பெண்ட் ஃபார் அயன் லாஸ், அயன் லாஸோட வேல்யூ என்னது 1.5 kilowatts. 1.5 kilowatts இன்ட்டு எவ்வளோ நேரம், ஹோல் டேவும் இந்த லாஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். therefore இன்ட்டு 24 hours இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வேல்யூ, 36 kWh. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், எனர்ஜி ஸ்பெண்ட் ஃபார் காப்பர் லாஸ். இது வந்து அயன் லாஸ்க்கு நம்ம 36 kWh இந்த வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து காப்பர் லாஸ்.
காப்பர் லாஸ்க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான் ப்ராப்ளம். இதை சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் வந்துடும். பட் இதில் என்னென்னா காப்பர் லாஸ் என்னென்னா டிபெண்ட் ஆன் லோடு வேரி ஆகும்போது காப்பர் லாஸும் வேரி ஆகும். அப்போ இதில் வந்து 4 கண்டிஷன்ஸ் இருக்குது. இந்த 4 கண்டிஷன் ஒவ்வொரு டைம்லையும் ஒவ்வொரு மாதிரி காப்பர் லாஸ் வந்து வேரி ஆகும். அப்போ அதனால் ஸ்பெண்ட் ஆகிற எனர்ஜி ஸ்பெண்ட் ஃபார் காப்பர் லாஸ் அந்த எனர்ஜியும் வேரி ஆகும். ஸோ இதை வந்து ஒவ்வொரு கேஸுக்கும் செப்பரேட்டாக சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த கேஸ் இது வந்து லோடு 1. இதில் 400 கிலோவாட்ஸ் அட் 0.8 பவர் ஃபேக்டரில் எவ்வளோ நேரம் இதோட டூரேஷன் என்ன 6 ஹவர்ஸ். அப்போ இது எப்படின்னா எனர்ஜி ஸ்பெண்ட் ஃபார் காப்பர் லாஸ்க்கு எப்படி வரும்னா இதோட காப்பர் லாஸ் இன்ட்டு 6 ஹவர்ஸ். ஏன்னா இது எனர்ஜி அப்படின்றதுனால பவர் இன்ட்டு டைம் 6 ஹவர்ஸ். இந்த 6 ஹவர்ஸை தான் இங்கே எழுதியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இது வந்து ஃபுல் லோடு காப்பர் லாஸ். நம்ம ஆக்சுவலாக இந்த 400 கிலோவாட்ஸ் அப்படின்னா இது எந்த லோடில் ஃப்ராக்ஷன் ஆஃப் லோடில் ஆப்ரேட் ஆகுதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது ஃபுல் லோடில் ஆப்ரேட் ஆகுதா இல்லை ஹாஃப் லோடில் ஆப்ரேட் ஆகுதான்றது நமக்கு தெரியணும். இதோட ஃபுல் லோடு ரேட்டிங் என்னது அப்படின்னா 500 kVA. ஃபுல் லோடு கேவிஏ என்ன அப்படின்னா 500 kVA. இது வந்து கிவன் டேட்டாவில் இருக்குது. கிவன் இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது என்னது 400 கிலோவாட்ஸ். நல்லா கவனிக்கணும், இது வந்து வோல்ட் ஆம்பியரில் இருக்குது, இங்கே கிலோவாட்ஸில் இருக்குது. அப்போ இதை வந்து கிலோவாட் வோல்ட் ஆம்பியராக கன்வெர்ட் பண்ணால் தான் இது வந்து ஃபுல் லோடாக ஹாஃப் லோடாக அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் லோடு வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இதை எப்படி விஏவாக கன்வெர்ட் பண்ணுறது, அதாவது கிலோவாட்ஸை எப்படி விஏவாக வோல்ட் ஆம்பியராக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னா ஆக்சுவலாக பவருக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா V இன்ட்டு I இன்ட்டு காஸ் ஃபை. இதுதான் பவருக்கோட ஃபார்முலா. இதுதான் வோல்ட் ஆம்பியர். அதாவது இப்படியும் எழுதலாம், பவர் இஸ் ஈக்குவல் டு கேவிஏ ஆர் விஏ இன்ட்டு காஸ் ஃபை. அப்போ நமக்கு இது தான் தேவை, கேவிஏ தான் வேணும். கேவிஏ வேணும் அப்படின்னா இதை இந்த பக்கம் கொண்டு வரணும்னா பவர் டிவைடட் பை பவர் ஃபேக்டர். அப்போ பவர் டிவைடட் பை பவர் ஃபேக்டர் இதையும் டிவைட் பண்ணோம்னா அதோட கேவிஏ ரேட்டிங் வந்து வந்துடும். இப்போ பவரோட வேல்யூ என்னது 400. தேர்ஃபோர் கேவிஏ சப்ளைடு, அதாவது ஆக்சுவல் லோடு சப்ளைடு கேவிஏ என்ன வரும் இஸ் ஈக்குவல் டு பவர் divided by power factor. இது ரியல் பவர் ட்ரூ பவர் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். பவர் என்னது இங்கே பவர் வந்து 400 divided by 0.8. 400 divided by 0.8. இதுக்கு என்ன வேல்யூ வரும்னா supplied KVA is equal to 500. 400 divided by 0.8 ஓட வேல்யூ வந்து 500 kVA. ஏன் இந்த K வந்தது அப்படின்னா இங்கே ஆக்சுவலாக கிலோவாட்டில் தான் இருக்குது. 400 கிலோவாட்டில் தான் இருக்குது, அந்த K தான் இங்கே. சப்போஸ் இங்கே வந்து வெறும் 400 வாட்ஸ் மட்டும் இருந்ததுன்னா இங்கேயும் இந்த K வராது, 500 VA மட்டும்தான் வரும். ஸோ யூனிட் கன்வர்ஷனில் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ N அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் லோடு, இதுக்கு ஃபார்முலா என்னென்னா ஆக்சுவல் லோடு அதாவது கேவிஏ சப்ளைடு கேவிஏ பை ஃபுல் லோடு கேவிஏ. சப்ளைடு கேவிஏ என்னது 500, அதாவது இந்த இது 500 டிவைடட் பை ஃபுல் லோடு கேவிஏ கிவன் டேட்டாலே ஃபஸ்ட்டே கொடுத்துருக்காங்க, அதுவும் 500. அப்போ ஈக்குவல் டு 1. therefore the value of N is equal to 1. அப்போ இது வந்து ஃபுல் லோடில் தான் ஆக்சுவலாகவே ஆப்ரேட் ஆகுது. ஸோ இந்த காப்பர் லாஸை நம்ம டைரெக்டாக எடுத்துடலாம். ஸோ இந்த 6 கிலோவாட்ஸை நம்ம டைரெக்டாக எடுக்கலாம். எப்படின்னா PCU actual is equal to N square PCU அப்படின்னு இருக்கும்போது இங்கே என்னோட வேல்யூ 1. therefore 1 square into PCU. PCUவோட வேல்யூ என்னது 6. therefore PCU 1 is equal to 6 kilowatt என்னது
வெயிட் ஒன்ஸ் அகெயின் 6 கிலோவாட். பட் நமக்கு என்ன வேணும்? பவர் தேவைப்படாது. நமக்கு வந்து எனர்ஜி ஸ்பெண்ட் ஃபார் காப்பர் லாஸ். எனர்ஜினா எது? இன்ட்டு 6. இந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். இன்ட்டு 6. Actually PCU dash. Okay. Therefore, for load 1, energy spent for copper loss is equal to 6 kilowatts into 6 hours. Therefore 6 kilowatts into 6 hours is equal to 36 kilowatt hour. இப்போ வரையும் பார்த்தது என்னென்னா ஃபார் லோடு 1. நெக்ஸ்ட்டு லோடு 2. லோடு 2க்கு என்ன வரும் அப்படின்னா, லுக் அட் த டேபிளர் காலம். இதில் 300 kilowatts லோடு இருக்குது. எவ்வளோ டைம் டூரேஷன் என்னது? 10 hours. ஃபஸ்ட்டு சப்ளைடு கேவிஏ என்ன வரும்? சப்ளைடு கேவிஏ இஸ் ஈக்குவல் டு ரியல் பவர் கிலோவாட் டிவைடட் பை என்னது? பவர் ஃபேக்டர். ரியல் பவரோட வேல்யூ 300. இந்த 300. நெக்ஸ்ட்டு பவர் ஃபேக்டரோட வேல்யூ 0.75. இதை சால்வ் பண்ணோன்னா என்ன வரும்னா 400 kVA. 400 kVA. இப்போ நம்ம ஃப்ராக்ஷன் ஆஃப் லோடு என்ன வரும்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது வந்து ஆக்சுவல் லோடு ஆர் சப்ளைடு கேவிஏ டிவைடட் பை ஃபுல் லோடு கேவிஏ. சப்ளைடு கேவியோட வேல்யூ 400, ஃபுல் லோடு கேவியோட வேல்யூ 500. இது வந்து கிவன் டேட்டா. ஃபுல் லோடு கேவியோட வேல்யூ வந்து 500 kV. therefore 500. இதை சால்வ் பண்ணோன்னா 0.8. n, the value of n is 0.8. இப்போ காப்பர் லாஸ் அட் திஸ் லோடு என்ன வரும்? PCU டபுள் டேஷ் இஸ் ஈக்குவல் டு n ஸ்கொயர் PCU ஃபுல் லோடு. அப்போ என்னோட வேல்யூ என்னது? 0.8. 0.8 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு இந்த ஃபுல் லோடு. இது வந்து கிவன் டேட்டாவில் இருக்கும். என்னது? 6. therefore 6. இதை சால்வ் பண்ணால் என்ன வேல்யூ வரும்? 33.84 kilowatts. பட் இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால் கண்டிப்பாக தப்பு. நமக்கு என்ன தேவை அப்படின்னா எனர்ஜி ஸ்பெண்ட் ஃபார் PCU டபுள் டேஷ் லாஸ் என்ன வரும்? இந்த 3.84 kilowatts இன்ட்டு டைம் டியூரேஷன் என்னது? 10 hours. therefore 10 hours is equal to 38.4 kilowatt hour. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு லோடு 3. ஃபார் லோடு 3 இங்கே சப்ளைடு கேவிஏ என்ன வரும்? சப்ளைடு கேவி இஸ் ஈக்குவல் டு ரியல் பவர் பை பவர் ஃபேக்டர். ரியல் பவர் என்னது? 100 kilowatt divided by இந்த பவர் ஃபேக்டர் என்னது? 0.8 divided by 0.8. இதை சால்வ் பண்ணிங்கன்னா 100 divided by 0.8 என்ன வரும்? 125 kVA. இதுதான் சப்ளைடு கேவிஏ. ஃபுல் லோடு கேவிஏ 500. therefore fraction of load என்னது? சப்ளைடு கேவிஏ டிவைடட் பை ஃபுல் லோடு கேவிஏ. 125 divided by 500 is equal to 1/4. 1/4. therefore value of n is 0.25. இதை எங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும்? இந்த லாஸ் PCU triple dash is equal to n square PCU
full load. 1/4 whole square into full load loss என்னது 6 kilowatts. 6 kilowatts. என்ன ஆன்சர் வரும்? 6/16 அப்படின்னா 0.375 kilowatts. இப்போ வரையும் kilowatts தான் வந்திருக்கு. நமக்கு என்ன வேணும்? எனர்ஜி வேணும். அப்போ எனர்ஜி spent for PCU triple dash loss என்ன வரும்? 0.375 kilowatts into time duration என்னது 4 hours into 4 hours is equal to என்னது 1.5 kilowatt hour. ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு லோடு 4. லோடு 4ல் 0. ஏன் அப்படின்னா அதோட அவுட்புட் பவரே இல்லை. லோடு 4ல் வந்து 0. தேர்ஃபோர் இங்கே சப்ளைடு கேவிஏ 0, அதனால் என்னோட வேல்யூ 0, அதனால் காப்பர் லாஸோட வேல்யூ 0. தேர்ஃபோர் ஃபைனலி எனர்ஜி ஸ்பெண்ட் ஃபார் 4th லோட் இஸ் ஆல்சோ பிகம்ஸ் 0. அதனால் இங்கே வந்து என்னது? எனர்ஜி spent is equal to 0 kilowatt hour. So no need to consider this load 4. ஓகே, அவ்வளோதான். இனிமேல் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஆல் டே எஃபிஷியன்சி அவுட்புட் பவர் அவுட்புட் எனர்ஜி என்ன சொல்லியிருக்கோம்? 5800 கிலோவாட் ஹவர். 5800 டிவைடட் பை டினாமினேட்டரில் இங்கேயும் அவுட்புட் எனர்ஜி ஃபார் 24 hours. தேர்ஃபோர் 5800. அண்ட் ஒன் மோர் திங், ஆல்ரெடி நம்ம ஹவர்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணிட்டோம். கிலோவாட் ஹவரில் தான் இருக்குது. மறுபடியும் 24 மல்டிப்ளை பண்ணக்கூடாது. ப்ளஸ் அயன் லாஸ் வந்து 24 ஹவர்ஸும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். தேர்ஃபோர் 36 kilowatt hour எனர்ஜி ஸ்பெண்ட் ஃபார் அயன் லாஸ். நெக்ஸ்ட்டு அப்புறம் ஃபார் லோடு 1, லோடு 2, லோடு 3 அண்ட் லோடு 4 ஒவ்வொன்றுக்கும் எனர்ஜி ஸ்பெண்ட் எவ்வளோன்னு பார்க்கணும். லோடு 1ல் எவ்வளோ எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம்? 36 kilowatt hour. 36 kilowatt hour. இது வந்து எனர்ஜி டியூ டு அயன் லாஸ். சரியா? இது எல்லாமே டியூ டு காப்பர் லாஸ். இது வந்து வேரியபிள், லோடுக்கு ஏற்றாப்புல வேரியபிள் ஆகும். ப்ளஸ் அடுத்து லோடு 2ல் என்னது? 38.4 கிலோவாட் ஹவர். அப்புறம் லோடு 3ல் 1.5. அப்புறம் லோடு 4ல் 0. பி கேர்ஃபுல். இது எல்லாமே எனர்ஜி ஸ்பெண்ட் ஃபார் காப்பர் லாஸ். ஏன் இதில் மட்டும் வேரி ஆகுது அப்படின்னா லோடு இதில் வந்து ஒவ்வொரு லோடு மாறிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு கேஸில் லோடு மாறும்போது காப்பர் லாஸில் ஸ்பெண்ட் பண்ணுற எனர்ஜியும் மாறும். ஏன்னா காப்பர் லாஸே வேரியபிள் லாஸ் தான். பட் கான்ஸ்டன்ட் லாஸ், அதாவது இந்த அயன் லாஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக 24 ஹவர்ஸும் இருக்கும். தேர்ஃபோர் இதை டேரெக்டாக இன்ட்டு 24 மல்டிப்ளை பண்ணி இங்கே டேரெக்டாக எழுதிட்டோம். இது வந்து வேரியபிள் ஒவ்வொரு லோடுக்கு ஏற்றாப்பில் மாறுறதுனால செப்பரேட்டாக கால்குலேட் பண்ணி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இன்ட்டு 100 இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா ஆல் டே எஃபிஷியன்சி ஆஃப் திஸ் டிரான்ஸ்ஃபார்மர் என்ன வரும்னா 98.107%. இதுதான் இதோட ஆல் டே எஃபிஷியன்சி. தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ப்ராப்ளம். ஸோ கேர்ஃபுல்லாக சால்வ் பண்ணணும். இல்லை ஜஸ்ட்டு கேர்லெஸ்ஸாக ஏதாவது சால்வ் பண்ணிங்கன்னா யுவர் ஹோல் என்டையர் ப்ராப்ளம் வில் பி கொலாப்ஸ்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு லுக் அட் த நெக்ஸ்ட் கொஷின். இதில் லாஸ்ட் ப்ராப்ளமில் எப்படின்னா காப்பர் லாஸ் அயன் லாஸ் ரெண்டுமே கொடுத்துருந்தாங்க. பட் இந்த ப்ராப்ளமில் அந்த டேட்டாவே இல்லை. காப்பர் லாஸும் அப்புறம் அயன் லாஸ் ரெண்டுமே நாட் ப்ரொவைடட் இந்த கொஷின். அப்போ இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு இன்னொரு க்ளூ இருக்குது ப்ராப்ளமில். A transformer has its maximum efficiency of 0.98 at 15 kVA அப்புறம் யூனிட்டி பவர் ஃபேக்டர். இது என்ன மீனிங் அப்படின்னா அதாவது 98% மேக்ஸிமம் எஃபிஷியன்சி இது வந்து ஆப்ரேட் ஆகுது எப்போ 15 kVA அட் யூனிட்டி பவர் ஃபேக்டர்.
இதை வச்சு சால்வ் பண்ணலாம். 0.98 இது வந்து என்னென்னா மேக்ஸிமம் எஃபிஷியன்சி. மேக்ஸிமம் எஃபிஷியன்சி வந்து 0.98. இது ஆப்ரேட் ஆகிறது என்னது 15 kVA, அதாவது VA ரேட்டிங்கில் எழுதணுன்னா இப்படி எழுதலாம். இன்ட்டு பவர் ஃபேக்டர் என்னது, யூனிட்டி பவர் ஃபேக்டர் 1. அதே மாதிரி இங்கேயும் டினாமினேட்டர்லையும் 15,000 ப்ளஸ் காப்பர் லாஸ் ப்ளஸ் அயன் லாஸ் ப்ளஸ் காப்பர் லாஸ். இந்த டேட்டா கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டாவை வச்சு இந்த ரெண்டு வேல்யூமே ஃபைண்ட் அவுட் பண்ணணும். காப்பர் லாஸ், அயன் லாஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? ஆக்சுவலாக 1 ஈக்குவேஷன் தான் இருக்குது. 1 ஈக்குவேஷனில் 2 வேரியபிள்ஸ் வந்து சால்வ் பண்ண முடியாது. பட் இன்னொரு க்ளூ என்னன்னா, இது வந்து என்னது, மேக்ஸிமம் எஃபிஷியன்சி. மேக்ஸிமம் எஃபிஷியன்சினா அதுக்கு என்ன கண்டிஷன்னா, காப்பர் லாஸும் அயன் லாஸும் ஈக்குவலாக இருக்கும். தேர்ஃபோர் இதை எப்படி மாற்றலான்னா, இந்த காப்பர் லாஸ்க்கு பதிலாக இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி வரும்னா 0.98 இஸ் ஈக்குவல் டு 15,000 டிவைடட் பை 15,000 ப்ளஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணுறதுனால ரெண்டுமே அயன் லாஸ். இப்போ 1 வேரியபிள் தான் இருக்குது. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா அயன் லாஸ் இஸ் ஈக்குவல் டு 153.0612 வாட்ஸ். ஓகே, அட் இது எதில் ஆப்ரேட் ஆகும்போது, இது காப்பர் லாஸ், இது வந்து அயன் லாஸ் வந்து காமன், எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். காப்பர் லாஸோட வேல்யூவும் அதே தான், இது ரெண்டு ஈக்குவல் தானே. தேர்ஃபோர் இதோட வேல்யூமே 153.0612 வாட்ஸ். இங்கே தான் விஷயம் என்னென்னா, இது வேரியபிள், லோடை பொறுத்து வேரியபிள் ஆகும். எந்த லோடில் இந்த வாட்ஸ் அப்படின்னா இந்த 15 kVAல மட்டும்தான். தேர்ஃபோர் 15 kVA. அவ்வளோதான். இப்போ காப்பர் லாஸ், அயன் லாஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இனிமேல் ஆல் டே எஃபிஷியன்சி ஃபைண்ட் இட்ஸ் ஆல் டே எஃபிஷியன்சி டூரிங் ஃபார் என்டையர் 24 hours we need to calculate the energy spent for copper loss. Okay, இப்போ நெக்ஸ்ட்டு ஆல் டே எஃபிஷியன்சி, இதுக்கு ஃபார்முலா வந்து இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் எனர்ஜி for 24 hours divided by output energy for 24 hours plus energy spent for iron loss plus energy spent for copper loss. இதுவும் இங்கேயும் for 24 hours, எல்லாமே for 24 hours. ஓகே, இப்போ அவுட்புட் எனர்ஜி என்ன? அவுட்புட் எனர்ஜி என்னென்னா பவர் இன்ட்டு ஹவர். அப்போ ஃபஸ்ட்டு 2 kilowatts இன்ட்டு ஃபார் ஹவு மெனி ஹவர்ஸ், 2 hours. அதே மாதிரி 2 kilowatt for 12 hours. Next 12 kilowatts for 6 hours and 18 kilowatts for 6 hours. இது எல்லாமே ப்ராடக்ட் மல்டிப்ளை பண்ணணும். therefore 2 into 12 plus 12 into 6 plus 18 into 6. இதோட வேல்யூ வந்து 204 kilowatt hour. Next, energy spent for iron loss for 24 hours EI என்ன வரும்? அயன் லாஸ்க்கு வந்து 153.0612 இது வந்து என்னது, வாட்ஸ். ஓகே, இது வாட்ஸ். டோன்ட் ரைட் கிலோ வாட்ஸ், இது கிலோ வாட்ஸ் இல்லை, வாட்ஸ் தான் வரும். இன்ட்டு ஹவர் என்னது 24 hours. இதை மல்டிப்ளை பண்ணோன்னா EI இஸ் ஈக்குவல் டு 3673.47 வாட் ஹவர். டோன்ட் ரைட் அஸ் கிலோ வாட் ஹவர், வாட் ஹவர் தான் கரெக்ட். கிலோ வாட் ஹவர்னால் எப்படி எழுதலாம்? EI இஸ் ஈக்குவல் டு 3.67347
kilowatt hour. Both are correct. Be careful about these decimal places. Next, அப்புறம் காப்பர் எனர்ஜி ஸ்பென்ட் ஃபார் காப்பர் லாஸ் ஃபார் தீஸ் 3 loads. First, load 1 for load 1. Load 1ல என்ன கொடுத்துருக்காங்க? 2 kilowatt for 12 hours at 0.5 pf lag. இப்போ சப்ளைடு கேவிஏ என்ன வரும்? சப்ளைடு கேவிஏ என்ன சொல்லியிருந்தோம்? ரியல் பவர் டிவைடட் பை பவர் ஃபேக்டர். ரியல் பவர் என்னது? 2 kilowatt. Power factor 0.5 is equal to 4 kVA. Next, full load kVA என்னது? 15 kVA. 15 kVA. The fraction of load N is equal to supplied kVA by full load kVA. Supplied kVA ஓட value வந்து 4 divided by 15. Therefore, the value of N is 4 divided by 15. Okay. இதிலிருந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, காப்பர் லாஸ் எனர்ஜி ஸ்பென்ட் ஃபார் பவர் லாஸ். ஃபஸ்ட்டு PCU டேஷ். இந்த லோடுக்கு, இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் லோடுக்கு பவர் லாஸ் என்ன வரும்? N ஸ்கொயர் PCU ஃபுல் லோடு. இங்கே என்னோட வேல்யூ 4/15 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு பவர் லாஸ் அட் ஃபுல் லோடு, அதாவது காப்பர் லாஸ் அட் ஃபுல் லோடு என்ன வேல்யூ? 153.0612. 153.0612 வாட்ஸ். இது வந்து வாட்ஸில் தான் இருக்குது. இப்போ என்ன வரும்? இதை மல்டிப்ளை பண்ணால் 10.884 வாட்ஸ். நெக்ஸ்ட்டு ஃபார் லோடு 2. நெக்ஸ்ட் அதுக்கு முன்னால் இது என்னது? வாட்ஸ் மட்டும்தான் இருக்குது. எனர்ஜி ஸ்பென்ட் ஃபார் PCU டேஷ் என்ன வரும்? 10.884 வாட்ஸ் இன்ட்டு ஹவர், அதோட டூரேஷன் என்னது? 12 hours into 12 hours is equal to 130.6116 watt hour. Next, for load 2. Load 2க்கு என்ன வரும்? kV for 6 hours at 0.8 pf lag. இதானது for this load 2 second one. இதுக்கு supplied kVA என்ன சொல்லியிருந்தோம்? ரியல் பவர் பை பவர் ஃபேக்டர். ரியல் பவர் என்னது? 12 kilowatt divided by 0.8. 12 divided by 0.8 இதோட வேல்யூ என்ன வரும்? 15. therefore 15 kVA. ஓகே, இங்கே fraction of load என்னது? is equal to supplied kVA divided by full load kVA. ரெண்டுமே 15. இப்போ 15/15 N is equal to 1. ஃபுல் லோடு கேவிஏல தான் ஆப்ரேட் ஆகுது.
அப்போ PCU dash is equal to n square PCU at full load. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் டைரெக்டாக எழுதிடலாம், இல்லைன்னா ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணுங்கள். டபுள் டேஷ் இஸ் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் இன்ட்டு இந்த வேல்யூ என்னது 153.0612 is equal to same 1 anything into 1 you will get same thing. இதானது பவர் லாஸ் ஃபார் ஃபுல் லோட். அப்புறம் எனர்ஜி ஸ்பெண்ட் ஃபார் PCU டபுள் டேஷ் அப்படின்னா 153.0612 வாட்ஸ் இன்ட்டு ஃபார் ஹவு மெனி ஹவர்ஸ் அப்படின்னா 6 ஹவர்ஸ். தேர்ஃபோர் இன்ட்டு 6 ஹவர்ஸ். இதை 6ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது யூ வில் கெட் 918.3672 வாட் ஹவர். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபார் லோடு 3. லோடு 3க்கு என்ன வரும்? இந்த லோடு 18 கிலோவாட் ஃபார் 6 ஹவர்ஸ் at 0.8 PF lakhs. At 0.8 PF lakhs. இங்கே சப்ளைடு KVA ரியல் பவர் பை பவர் ஃபேக்டர். ரியல் பவரோட வேல்யூ 18 கிலோவாட் டிவைடட் பை இந்த பவர் ஃபேக்டர் என்னது 0.8. Sorry, one second. Actually it is 0.9. Okay, 0.9. Therefore 18 divided by 0.9 என்ன வேல்யூ வரும்? is equal to 1820 equal to 20 kVA. N is equal to supplied kVA by full load kVA. FL stands for full load is equal to இங்கே என்ன வரும் 20 by 15, அதாவது ஓவர்லோடில் ஆக்ட் ஆகுது, ஓவர்லோட் ஆப்ரேஷன். அப்போ n is equal to, because n is greater than, the value of n is greater than 1.333. இப்போ PCU triple dash is equal to n square PCU FL. என்ன ஒரு 1.333 whole square into இதோட வேல்யூ என்னது 153.0612. இதை சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும் 272.1088 வாட்ஸ். இது வந்து PCU triple dash. நெக்ஸ்ட் எனர்ஜி ஸ்பெண்ட் ஃபார் PCU triple dash என்ன வரும்? இதோட டைம் டியூரேஷன் என்னது 1088 வாட்ஸ் இன்ட்டு டைம் டியூரேஷன் வந்து 6 ஹவர்ஸ். தேர்ஃபோர் இன்ட்டு 6 ஹவர்ஸ். இதை 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் யூ வில் கெட் 1632.653 வாட் ஹவர். இது என்னது? வாட் ஹவர். ஓகே, அவ்வளோதான் 3 கண்டிஷன் ஆஃப் லோட். இப்போ வந்து ஃபார்முலாவில் டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணணும். Write down the formula of all day efficiency. Output energy for 24 hours the O/P. இந்த மாதிரிலாம் எக்ஸாம்பிள் எழுதக்கூடாது. ப்ளஸ் EI for 24 hours plus ECU for 24 hours into 100. இது என்ன வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம்? அவுட்புட் எனர்ஜி என்னது 24 கிலோவாட் ஹவர்.
24. Look at this thing. இதில் இந்த வேல்யூஸ் ECU ஃபார் 24 hours இதெல்லாம் எப்படி இருக்குன்னா வாட் ஹவரில் இருக்குது. ஓகே, இது எல்லாமே வாட் ஹவர்ஸில் இருக்குது. அப்புறம் பவர் அயன் லாஸ் ஃபார் 24 hours இது கிலோவாட் ஹவரில் இருக்குது. அதே மாதிரி இங்கே அவுட்புட் எனர்ஜி ஃபார் 24 hours அதுவுமே எதில் இருக்குது? கிலோவாட் ஹவரில் இருக்குது. இப்போ ஒரு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒரே யூனிட்டில் தான் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்தையுமே வாட் ஹவருக்கு மாற்றுறோம். வாட் ஹவருக்கு மாற்றினா 204 செகண்ட் 204 கிலோவாட் ஹவர். இதை எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா வாட் ஹவரில் எழுதுகிறோம். அப்போ கிலோ அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக இன்ட்டு 10⁻³ ஓகே டிவைடட் பை சேம் இங்கே என்ன வருதோ அதே தான் இங்கேயும் வரும் 204,000 ப்ளஸ் அயன் லாஸ் எனர்ஜி ஸ்பெண்ட் ஃபார் அயன் லாஸ் ஃபார் 24 hours எனர்ஜி ஸ்பெண்ட் ஃபார் அயன் லாஸ் ஃபார் 24 hours இதையும் என்ன எழுதுகிறோம், வாட் ஹவர்லேயே எழுதுகிறோம். 3673.47 3673.47 எல்லாமே வாட் ஹவரில் இருக்குது. ப்ளஸ் இது என்னது EI. அதுக்கப்புறம் ECU ஃபார் 3 conditions ஃபார் லோடு. ஃபஸ்ட்டு லோடு 1. லோடு 1க்கு என்ன வேல்யூ அப்படின்னா 130.6116 ப்ளஸ் அடுத்து ஃபார் லோடு 2 இதுக்கு 918.3672 எல்லாமே இதில் எல்லாமே என்னது வாட் ஹவரில் தான் இருக்குது. கிலோவாட் ஹவரில் சப்ஸ்டியூட் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா தப்பு. ஸோ ஒன்று வாட் ஹவரில் சப்ஸ்டியூட் பண்ணணும் எல்லாமே, இல்லைன்னா எல்லாமே கிலோவாட் ஹவரில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபார் லோடு 3 1632.653 1632.653 இதுவுமே வாட் ஹவரில் இருக்குது. இது எல்லாமே என்னது ECU இன்ட்டு 100. இதை சால்வ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் ஆல் டே எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு 96.978%. ஓகே, அவ்வளோதான். தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ப்ராப்ளம். ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்டு. இந்த வீடியோ ரிப்பீட்டடாக பாருங்கள். இதில் ஜஸ்ட்டு மைனர் மிஸ்டேக் விட்டாலும் ஆன்சர் வந்து எல்லாமே தப்பாயிடும். ஸோ பி கேர்ஃபுல் வைல் சால்விங் தீஸ் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஓகே, இதில் என்ன 2-3 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதெல்லாம் அசைன்மெண்ட் கொஷின்ஸ் நெக்ஸ்ட் வீடியோஸில் தரேன். அதை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் ஆல் டே எஃபிஷியன்சி. ஓகே, தேங்க்யூ.